ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு வீடியோ, ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக இருக்க போது. எங்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மலைகளின் இளவரசின்னு சொல்லக்கூடிய ஊட்டிக்கு தாங்க இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஒரு பட்ஜெட் டூர் ட்ரிப்பாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய மாநகர பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம அரசு பேருந்து மூலயமா பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு போக போகிறோம். ஒரு ஒன் டே ட்ரிப்பு இது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் சேர்ந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மணி 12:30, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவலு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே ஊட்டி வர்றதுக்கு. அதான் பார்த்திங்கன்னா ஊட்டி மப்சல் பஸ் ஸ்டாப்பு இறக்கி விட்டாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நியர்லேயே பார்த்திங்கன்னா ஏஏ பைக் ரெண்டல்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது. அங்கே போய்ட்டு பைக் ரெண்ட்டு என்ன அப்படின்றத விசாரிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னன்றதை பிளான் பண்ணணும். காலையிலையும் சாப்பிடல. ஸோ அதனால் ஊட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட போனோம். சும்மா அந்த சில் கிளைமேட்டுக்கு சுட சுட பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் கொடுத்தாங்க. வேறு லெவலில் இருந்தது. ஊட்டி பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் சென்டர்னு ஒன்று இருக்குது. அங்கே விசாரித்து பார்த்தோம் எங்கெங்கே சைட் சீயிங்லாம் ஊட்டியில் பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு பைக் ரெண்டலோட ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்டோம். பைக் ரெண்டெல்லாம் இப்போ கொடுக்குறது இல்லை, கடந்த ஒரு வருஷமாகவே அதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய ஆர்டிஓ ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுனால பைக்கு ரெண்ட்டுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் மார்னிங் வந்திருந்தீங்க அப்படின்னா நாங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி மொத்தமாக எல்லா சைட் சீயிங்க்கு கூப்பிட்டு போய்ட்டு உங்களை கூப்பிட்டு விட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 12:30 மணி அப்படின்றதுனால ஸோ அந்த ஆப்ஷனும் இல்லை. ஊட்டி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே நிறைய சைட் சீயிங் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம முதல்ல நடந்து போயிட்டு இந்த சில் கிளைமேட்டில் அழகாக நடந்து போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ லாங்கில் இருக்கிற சைட் சீயிங் தான் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அரசு பேருந்தில் வரீங்க அப்படின்னா எந்த ஒரு பிளானும் இல்லை அப்படின்னா கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஏர்லி மார்னிங் வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். சப்போஸ் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கேபு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெயின் பார்த்திங்கன்னா நிற்கிது பாருங்கள். இதுதான் உலக புகழ்பெற்ற டாய் ட்ரெயின். ஸோ நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஊட்டி வரைக்கும் சும்மா சூப்பராக நிறைய டனல்லாம் கடந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இடத்துலையும் நிறுத்தி கூப்பிட்டு வர்ற அந்த அழகே செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் சான்ஸ் கிடைக்கவே இல்லை. டிக்கெட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு நாள் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இந்த ஊட்டி ட்ரெயினில் போயிட்டு அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ நம்மளோட சேனலில் வரும். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஏறி இருக்கோம். என்றைக்கு இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. இன்ஜின்லாம் ஏறலாமா? சரி, அங்கே முன்னாடி நின்று இருந்துச்சு. லோக்கோ இன்ஜின் மேலே நின்றுட்டுருக்கோம். வா, இதெல்லாம் என்னோட கனவுங்க, இந்த லோக்கோ இன்ஜின் மேலே நிற்கணுன்றதுலாம். உதகமண்டலம் ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாம் லோக்கோ இன்ஜின் மேலே நின்று செம்மையாக ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளே ஏன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா உதகமண்டலமோட ரயில்வே ஸ்டேஷன் ஊட்டி பஸ் ஸ்டாப்பு ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. இது போக போட் ஹவுஸும் பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு தான் நம்ம இப்போது நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ அந்த நடந்து போகிற வழியில் தான் இந்த உதகமண்டலத்தோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ நம்மளோட பெஸ்ட் லக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் நிற்கிது. அதில் நிறைய ஏறி நின்று நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம், வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஸோ சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே ஒரு முறை பாருங்கள். இங்கே ட்ரெயின் நின்றுருந்ததுன்னா உங்களோட லக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் இன்ஜின் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் இது எப்பவுமே இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் தான். ஸோ ஸ்டீம் இன்ஜின் பார்த்திங்கன்னா குன்னூரோட நிப்பாட்டிடுவாங்க. ஸோ ஊட்டியில் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த இன்ஜின் தான் இருக்கும்.
போட் ஹவுஸ் போகிற வழியில் தண்டர் வேர்ல்டு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்னோ வேர்ல்டு, அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸில் பார்த்தீங்களா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் காம்போவாக போனீங்கன்னா 550 ரூபா டிக்கெட்டும், சிங்கிளாக வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்திங்கன்னா 650 ருபீஸும் டிக்கெட் வந்து இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உள்ளே நிறைய விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு டைம் இல்லை அப்படின்றதுனால நம்ம அந்த போட் ஹவுஸ்க்கு வந்து முதல்ல போகிறோம். ஸோ உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு முறை உள்ளே போய்ட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஊட்டியில் ஸ்பாட்டு வந்திருக்கோம் போட் ஹவுஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப நியர்பை தான் வந்து இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பக்கத்துலேயே தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நடந்தே வந்து இங்கே வந்துட முடியும். இப்போ இந்த போட் ஹவுஸில் வந்து போட்டிங்க்கு என்ன சார்ஜஸ், எவ்வளோ நேரம் வந்து உள்ள போட்டிங் கூப்பிட்டு போங்க அப்படின்றத போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 2 மணி ஆகுது. ஸோ வெயில் ப்ளஸ் சில்னஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேட்டை வந்து நமக்கு கொடுக்குது. பேருக்கு தான் இது படகு இல்லம், ஆனால் இங்கே நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. இது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஜெயண்ட் அந்த ராட்டினம், அப்புறம் வந்து இங்கே பெருசாக ஏதோ ஒன்று அந்த ஸ்டீலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது என்னன்னு தெரியல. நிறைய இருக்குது, ஆனால் வந்து நிறைய வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது ஒர்க் ஆகாமல் வச்சுருக்குறாங்க, எதுக்குன்னு தெரியல. போக குழந்தைங்களுக்கு வந்து நல்ல அட்வென்ச்சராக அவங்க விளையாடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து இந்த போட் ஹவுஸ் படகு இல்லத்தில் வந்து வச்சுருக்குறாங்க. புக்கிங்க்கு என்னது இது போட் ஹவுஸு கூட்டத்தை பார்த்தீங்களா, க்யூ எவ்வளோ பெரிய க்யூ நிற்குதுன்னு. இது வந்து போட் ஹவுஸு, போட்டில் வந்து ரைட் போகிறதுக்கான க்யூ கிடையாதுங்க, ஜஸ்ட்டு வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கான க்யூ. அதுக்கு வந்து 25 ரூபா பெர் ஹெட்டுக்கு டிக்கெட்டு. ஸோ அதை வாங்கிட்டு உள்ளே நம்ம வந்து போகிறதுக்கான அலோவ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு நீங்கள் போட்டிங் பண்ணணும் அப்படின்னா அது தனி சார்ஜஸ்ஸு. ஸோ இப்போ டிக்கெட் வாங்குறதுக்கு நம்மளால் க்யூவில் நிற்கிறாங்க, எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். மொத்தம் 3 டைப் ஆஃப் போட்டிங் இருக்குது. அதாவது மோட்டார் போட்டு, அப்புறம் வந்து துடுப்பு போடுறது, அப்புறம் காலில் பெடல் போட்டு ஓட்டிகிட்டு போகிற போட்டு. ஸோ 3 டைப் ஆஃப் போட்டிங் இருக்குது. 3 டைப் ஆஃப் போட்டிங்க்கும் வேறு டைப் ஆஃப் ப்ரைஸ் இருக்குது. இப்போ நம்ம காலில் பெடல் போட்டு போடுற போட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் போகிறது வந்து அரை மணி நேரத்துக்கு 325 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் கம்மி. ஸோ அதுவே 4 பேர் போனீங்கன்னு சொன்னால் 400 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி துடுப்பு போடுறதுக்கு தனி ப்ரைஸு, மோட்டார் போட்டுக்கு தனி ப்ரைஸு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சீட்டர் 5 சீட்டர்ஸ்னு சொல்லி தனித்தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போட்டிங் போகணும் அப்படின்னா வெளியவே வந்து ஒரு பெரிய டேரிஃப் வந்து வச்சுருப்பாங்க, அதில் வந்து ஃப்ளெக்ஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆள் இன்னும் உள்ளே போனாங்க, 1/4 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வந்து டிக்கெட் எடுத்து முடிக்கல. ஸோ அது என்ன டிக்கெட்னு வர அவங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ டிக்கெட் எடுக்க போனவங்க வந்ததுக்கப்புறம் என்னன்றதை வந்து சொல்கிறேன். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. கன்ஃபார்மு 25 ரூபான்றது வந்து பார்த்திங்கன்னா உள்ள போட் ஹவுஸ்க்கு உள்ளே இந்த இடத்தெல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ரீ இருக்கிற இடத்துல வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த போட்டிங் போகிறவங்கள வேடிக்கை பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா டிக்கெட்டு. ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் போகிறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அமௌண்ட்டு 375 ரூபா வந்து மினிமம் சார்ஜஸ்ஸு. உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்கள் எப்படி வேணால் புக் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலில் பெடல் போட்டு போகிற போட்டிங் தான் வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருக்குது. மோட்டார் போட்டெல்லாம் பக்கத்துலேயே போக முடியாது. 1700 ரூபா 1200 ரூபா டிக்கெட் வந்து வச்சுருக்குறாங்க. இது போக இந்த பக்கம் சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கான நிறைய அட்வென்ச்சர்ஸ் கேம்ஸு அதெல்லாம் வந்து இங்கே இருக்குது. இங்கே ஒரு டவர் ஒன்று இருக்குது. அந்த டவர் எதுக்குன்னு தான் தெரியல. ஐ திங்க் அதுலேயும் ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயம் ஏதாவது வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக்கை வந்து ஒரு ரோப் பிரிட்ஜ் வந்து ஒன்று இருக்குது. ஸோ அது வழியாக வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து அலோவ் பண்ணவே இல்லை பப்ளிக்கை யாரையும், என்னன்னே தெரியல, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேபி அதில் விட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளும் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த ரோப் பிரிட்ஜில் வந்து நான் வாக் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மலம்புழா டேம் வீடியோ வந்து போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ரோப் பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம நடந்து போயிருப்போம். அது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மலம்புழா டேமோட லிங்க்கு. ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். தண்ணிக்குள்ளே போகிற கேம்ஸ்லாம் வந்து ரொம்ப விலை அதிகம் அப்படின்றதுனால
தரையில் போகிற ஒரு கேம்ஸில் வந்து நம்ம வந்து போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த குட்டி ஒரு ட்ராய் ட்ரெயின் இருக்குது. இதில் வந்து பெர் ஹெட்டுக்கு 60 ரூபா வந்து டிக்கெட் வாங்குறாங்க. எவ்வளோ தூரம் போகும்னு தெரில. ஸோ அப்படியே தண்டவாளம் போகுது. இந்த லேக்கை சுற்றி போகும்னு நினைக்கிறேன். குட்டி ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது. கொஞ்சம் ஹைட்டானாலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். சின்ன தீப்பெட்டி சைஸு. அரை சுற்று 125 ரூபா, முழு சுற்று 250 ரூபா, 2 சுற்று 500 ரூபா. ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான்ப்பா, பார்கின் பண்ணக்கூடாது. இது பேர் மட்டும்தாங்க, படகு குளம் போட் ஹவுஸ். ஸோ அங்கே நிறைய அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஃபேமிலியாக பெரியவங்க குழந்தைங்களுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ வந்தீங்கன்னா ஒரு அரை நாள் வந்து இந்த இடத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடியாக வந்துடுங்க. குதிரை சவாரி, போட்டிங்கு, அப்புறம் வந்து ராட்டினமு, அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஊட்டிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நாம் அடுத்த இடத்துக்கு போகிறோம். மக்களே, ஊட்டி ட்ரிப்பு கொஞ்சம் சொதப்பிருச்சு. எங்கே போனாலும் வந்து 4 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நம்ம வந்ததே 12:30 மணிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தானே வந்து போட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வாக் பண்ணி போனோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பசிச்சிருச்சு, எனக்கு காலைல சாப்பிடல. ஸோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. அங்கே போட் ஹவுஸ்லாம் சுற்றிட்டு வர்றதுக்குள்ள 4:30 மணி திரும்ப ஆகிப்போச்சு. அடுத்து எங்கே போனாலும் கேட்டேன்னு சொன்னால், எங்கே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் வந்து அடுத்து எங்கே போனாலும் போக முடியும். ஸோ ஓகே, பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நம்ம ஒன் டே ட்ரிப்புன்னு பிளான் பண்ணோம். அது வந்து பார்த்தோன்னா 12:30 மணியே வந்து ஊட்டிக்கு வரதுக்கு ஆயிடுச்சு. அப்படின்றதுனால வந்து சில விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணி தான் ஆகணும். ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் 5:30 மணிக்கு ஊட்டி டு குன்னூருக்கு டாய் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு க்யூவில் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட் எடுக்கலான்னு பார்த்தோம். சொன்னால் அதுவும் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் யாரா உன்ட்ட கேட்டா, யாரா நீ? ஸோ நமக்கு கொஞ்சம் பேடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டைமிங்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஸோ ஒரு டைமிங் கால்குலேஷன் டெஃபினட்டாக வந்து வேணும். ஊட்டிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பிளானாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் எல்லா இடத்தையும் வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் அரசு பேருந்தில் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த பஸ் ஸ்டாப்லேயே வந்து சர்க்கியூட் பஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒன்று விடுறாங்க. 100 ரூபா அடல்ட்ஸுக்கு டிக்கெட்டு. அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து சுற்றி காட்டி கூட்டு கொண்டு வந்து விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியாம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஸோ அது வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம் வாங்குறதுக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் 100 ரூபா டிக்கெட் வாங்குறது வேஸ்ட்டு, எல்லா இடமும் க்ளோசிங் டைம் ஆனதுனால ஒரே ஒரு இடத்துக்கு தான் வந்து போக முடியும், அதுவும் போட் ஹவுஸ்க்கு மட்டும் தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நம்ம தான் போட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வேணான்னு சொல்லிட்டோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி ஊட்டியில் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஊட்டி இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிலேருந்து பயங்கரமாக வந்து சில் கிளைமேட்டுக்கு அப்படியே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல வெதர் வந்து சூப்பராக வந்து மாறுது. மணி வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு வேறு லெவலில் அப்படியே மாறிக்கிட்டு இருக்குது. இன்னும் போக 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 அந்த சில்னஸ் வந்து பயங்கரமாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் நம்ம விட மாட்டோம், வருவோம். அந்த வீடியோவில் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனல் வீடியோவில் திரும்பவும் வந்து ஊட்டியோட விளாகில் நம்ம போடுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.